தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். விருதுநகர் சார் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுக கூட்டணி கட்சி கடுமையாக ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர், அவர் ராகுல் காந்தியினுடைய வலதுகை என்று கூறப்படுகிறது, அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூறப்படுது. அவர் ஒரு அண்மையில ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் கடன் சுமை அதிகமா இருக்கு, மோசமான நிலைமையா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. காங்கிரசினுடைய அடுத்த கட்ட தலைவர்களும் அவருக்கு பதிலடி கொடுத்தார்கள், திமுகவினரும் அதற்கு உரிய பதில் கொடுத்தார்கள். பிறகு திருமாவளவன், வைகோ மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் இவரை கட்சியிலிருந்து நீக்குங்கன்னு சொன்னதாகவும் நமக்கு தெரிய வருது. ஸோ அதை ஒரு மேற்கோள் காட்டுறாரு. நீங்க யார் எங்க உட்கட்சிக்குள்ள நீங்க தலையிடுறது, நீங்க உங்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கமான போக்கு தான் நிலவுதா, இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா சார் காங்கிரஸ்ல? அதே உடனே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போகணும்னு உடனே முடிவுக்கு வருவீங்க நீங்க? ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதே சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள், அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், அவர் பொதுவெளியிலே இந்த கருத்தை அவர் முன்வைத்தார். தொடர்ந்து பல தலைவர்கள், பல நிர்வாகிகள் பேசிக்கொண்டுதான் வந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதில் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்ற கருத்தை திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் தொடர்ந்து முன்வைக்கிறார். திருச்சி வேலுச்சாமி என்னவா இருக்காரு? எம்எல்ஏவா? இல்ல, தேர்தலைங்க நின்று இருக்காரு. தேர்தலே பார்க்காத ஆடு அவர் என்னத்துக்கு இதெல்லாம் பேசுறாரு? நான் தேர்தலை பத்தி அபிப்பிராயம் தான் சொல்லலாம். முடிவை இந்த மாதிரி முடிவெடுங்கலாம் பேசக்கூடாது. ஏன்னா நான் தேர்தலே நிக்காத ஆள், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. வேலுசாமி அது மாதிரி என்ன மாதிரி கருத்து சொல்ற ஆளு. அவங்கெல்லாம் தேர்தலை பத்தி நீ உங்களோட கூட்டணி இங்கிட்டு சொல்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா எலெக்ஷன்ல நிக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. என்ன வேட்பாளராக போடுறீங்க, எனக்கு தான் தெரியும் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன எப்படி நான் சமாளிக்கணும், யார் எப்படி இது பண்ணிட்டு போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதெல்லாம் எனக்கு தான் தெரியும். அங்கே நீங்கள் இது பண்ணக்கூடாது. இப்போ கமிங் டு தி பாயிண்ட், இப்போ மாணிக்கம் தாக்கூர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னா, அவருக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்காதுன்றது ஒரு தகவல் இருக்கு. அதனால ஏன்னா அவர் 2 தடவை நின்னார். மாணிக்க தாக்கூருக்கு வேற ஒருத்தர் அங்கே போட்டாங்க, சுந்தரவடிவேலுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் போட்டாங்க அந்த விருதுநகர் தொகுதிக்கு. ஓகே, அவரை தூக்கிட்டு அவர் வந்தார் உள்ள. அப்பவே ஒரு பாலிடிக்ஸ் அவரை பத்தி இருந்தது. யாரெல்லாம் இந்த மாதிரி பேசுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை நமக்கு சீட்டு கிடைக்காதுன்னு எவனுக்கெல்லாம் பயம் இருக்குதோ அவங்கெல்லாம் தான் இந்த கூட்டணியில நாங்கள் தனியாட்சி கேட்போம், இந்த மாதிரி கட்சிக்குள்ளாரே ஒரு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரியான தகவல்களை இது பண்ணுவாங்க. அப்ப என்ன அப்படி அப்ப என்னப்பா மாணிக்க தாக்கூர் ஏன் இப்படி எல்லாம் பேசுற, என் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணு, இல்லாட்டி நான் அப்படி ரகலை பண்ணுவேன். தன்னுடைய சீட்டை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக பேசுற பேச்சு இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமானது தானா? ஆளாளுக்கு பேசலாமா? அப்படி காங்கிரஸுடைய அடையாளமே அதுதான். எவன் தலைவன்னே தெரியாது. அது மற்ற எல்லா கட்சியிலும் யார் தலைவன் தெரியும், தொண்டை இருக்க மாட்டான். ஆமா, இங்க எவன் தொண்டை எவன் தலைவன்னே தெரியாது, எவனை பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்போம். அதுதானே காங்கிரஸ் கட்சி. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தலில் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது குலாம் நபி ஆசாத் பேசினார், 60 சீட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டும், 63 இல்லைன்னா தயாளம்மா 2G வழக்கில் தயாளம்மா உள்ள போவாங்கன்னு மிரட்டல் கொடுத்தாரு. கலைஞர் ஓகேன்னு கொடுத்துட்டார். அப்புறம் என்னாச்சுன்னு குலாம் நபி ஆசாத் இப்போ அந்த கட்சியிலேயே இல்லை. அவர் பாஜகவுக்கு போயிட்டு அப்புறம் எங்கே போய் என்ன ஆனார், படுதோல்வி அடைந்தது. 4 சீட்டு. அதுக்கப்புறம் பேரம் பேசுற தகுதியை காங்கிரஸ் இழந்தது. அதை ஞாபகம் வச்சு அவ்வளவுதான். தாவேக்காக நீங்க போறதை யாரும் தடுக்க முடியாது. அவர் மாணிக்க தாக்கூர் சொன்னதில் ஒரு விஷயத்த, உள்கட்சி விவகாரங்கள் தலையிட நீங்கள் யாருன்னு கேட்டதை அதை நான் ஏத்துக்கிறேன். என் கட்சிக்குள்ளார என்னமோ நடக்குது, அதை நாங்கள் என்னமோ பேசிக்கிறோம், அது எங்களுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ், அதை நீங்க யார் தலையிடுறதுன்னு கேட்டதுக்கு நான் அதை அக்ரி பண்றேன். அப்ப திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வேற கட்சிங்க. இவங்க என்னத்துக்கு அந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில்? அது காங்கிரஸ் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், நீங்க அதை பண்றீங்க. நீங்க உங்க கட்சி கூட்டணி யார் கூட சேர்றது ஏதுங்கிறது நீங்க பேசுங்க. எங்க வீட்டுல நடக்கிறத பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு மாணிக்க தாக்கூர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அதுல என்ன சந்தேகம் இல்லை. ஆனால் இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் டிவிக்கே கூட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, நாங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம்,
அப்படின்னு அவர் ஃபுல் ஸ்டாப் வைப்பாருன்னு பார்த்தா புது பூகம்பத்தை கிளப்பி விடுறாரு. 5 குழு வந்து அமைச்சாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்கு. அவங்க அறிவாலயத்துக்கு போய் முதலமைச்சரை நேர்ல சந்திச்சு அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அந்த 5 குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து சோடங்கர். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்படின்னா, நாங்க 70 சீட் நாங்க எதிர்பார்க்கிறோம், கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தின் பங்கு, அமைச்சரவையில் பங்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த கேள்வியை அழுத்தம் திருத்தமாக செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. இன்று நான் காலையில் கூட மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களிடம் கேட்கும் பொழுது, ஆம், அவர் சொன்னதில் என்ன தவறு, நாங்க எங்களுடைய நிலைப்பாடு அதுதான், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இது திராவிட இயக்க வரலாறுல உண்டா? இது முதல்ல முற்றுப்புள்ளி வைத்தாரா முதல்ல சர்ச்சைக்கு? அந்த அந்த அனுபவங்கள்லாம் முதல்லயே வந்துருச்சு. நமக்கு 77ல தான் இந்திரா காந்தி அதே தான் பண்ணாங்க. 77ல வந்து எம்ஜிஆர் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். கலைஞர் தோத்துருக்கார், இந்திரா காந்தியும் தோத்துருக்கார். 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே எமர்ஜென்சியில திமுகவை போட்டு நசிக்க புழிஞ்சு எடுத்த இந்திரா காந்தியோட இவர் கூட்டணி சேர்ந்தார். 1.5 வருஷம் ஸ்டாலின் இருந்தார். கூட்டணி சேர்ந்த போது என்ன அந்தம்மா என்ன பண்ணுச்சுன்னா, முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத வந்து தேர்தலுக்கு பிறகுதான் நிர்ணயிப்போம். கலைஞர் சொல்லலை. கலைஞர் அதை ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்டு நின்னாங்க. எம்ஜிஆருக்கு ராஜாபாட்டே அமைஞ்சது. சுலபமா நடந்து போயிட்டார். போறா ஒரு ஓட்டு கேட்கறது கூட அவர் போல. அந்த அளவுக்கு ஈஸியா ஜெயிச்சார். என்ன காரணம்னா, நம்ம தலைவர் வர மாட்டார். நம்ம தலைவருக்கு அவங்க உறுதியா சொல்லல. நாம என்னத்துக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும்னு திமுக காரன் போடல. கருணாநிதியை வருவாருங்கிறதுக்காக நாம ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவன் போடல. ஆக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிருந்ததுனால எம்ஜிஆர் ஈஸி வாக்கா போச்சு. அப்ப அன்னைக்குதான் தெரிஞ்சுது எது பெரிய மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளை வந்து ஒதுக்கிட்டு நீங்க வந்து அரசியலில் நிற்க முடியாதுங்கிற தேசிய கட்சிகளுக்கு புரிஞ்சது. அப்பதான் அந்த மாதிரி தோத்துச்சு தமிழ்நாட்டில். ஆனா அந்த மாதிரி பொறுத்தவரை என்னன்னா, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தாக்கா தனக்கு சப்போர்ட் கலைஞரோட பெருசா இருக்கும் அப்படிங்கிறதாலதான் எம்ஜிஆர் வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அத்தரத்தை பண்ணிச்சு. கலைஞர் அதில் விழுந்தாரு, தோத்தும் போனார். சதிவலை கம்பெனியில தோத்தாரு. ஏன்னா அது பொருந்தா கூட்டணி. எங்க மாதிரி அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எமர்ஜென்சி கொடுமையை கண்ணால பார்த்தவங்களுக்கு எல்லாம் எங்களால அதை ஜீரணிக்க முடியல. அரசியலுங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறதுங்கிறது வந்து ஏத்துக்க முடியும். சந்தர்ப்பவாத கூட்டணி அது அதுலதான் தோத்தாங்க. தலைவர் யாருங்கிறத நீங்க டிசைட் பண்ணலன்னா 2 கட்சிக்காரனும் உங்களை வந்து கலவரம் அவ்வளவுதான் நடக்கும். அதே தான் குலாம் நபி ஆசாத் பேசுன போது 63 சீட்டை கொடுத்துட்டாரு. ரைட்லாம் விட்டாங்க. திமுக வந்து ஒர்க் பண்ணல, விட்டுட்டாங்க. திமுக எவ்வளவு ஜெயிக்கணுமோ ஜெயிச்சுக்கிட்டாங்க, அவங்க ஜெயிச்சுக்கிட்டாங்க. கூட்டணி இருந்த அதுலதான் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக ஆனார். அந்த 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 ஒரு அந்த சூழ்நிலையில தான் விஜயகாந்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அதோட அவர் கதை முடிஞ்சதுன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அதனால தலைமை பதவியை வந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, முக்கியமா மேஜர் பார்ட்டி முக்கியமான கட்சியினுடைய தலைமை பதவிக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க கூட்டணி இருக்கிறதால பிரயோஜனம் இல்லை. காங்கிரஸ்காரருக்கு வந்து இப்போ அதே குலாம் நபி ஆசாத் பண்ணதை தான் பண்றாங்க. அதே கதி அடையணும்னு நினைச்சீங்கன்னா அடைங்க, யார் வேணாங்கிறத. திமுகவை பொறுத்தவரை நான் முதல்ல நேற்று கூட சொன்னேன், திராவிட இயக்கங்களுக்கு அண்ணா அழகா சொல்லியிருக்காரு, பதவிங்கிறது மேல் துண்டு, மேல போட்டுக்கிற துண்டு, கொள்கைங்கிறது வந்து கட்டி இருக்கிற வேட்டி, மானத்தை காக்கிற விஷயம். அதை நாங்க இழக்க மாட்டோம். மேலங்கிற துண்டு பதவி வந்தா வருது, வராட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். அந்த விஷயத்துல திருமாவளவன் அவருடைய கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு திருமாவளவன் அதே தான் சொன்னார். நான் இந்த எம்எல்ஏ எம்பி பதவிக்காகலாம் கட்சி நடத்தல. அது எதுக்காக அந்த பதவி போட்டி போடுறேன்னாக்கா, அதிகாரிகளை சந்திக்க போனேன்னாக்கா நான் எம்எல்ஏவா இருந்தா தான் மதிப்பாங்க, எம்பியா இருந்தா தான் மதிப்பாங்க. அதுக்காக தான் இந்த பதவிக்கு வரேனே ஒழிய என்னுடைய நோக்கம் இல்லாம வந்து என்னுடைய இனத்துக்கு சமூக அந்தஸ்து, சமமான மனிதர்கள் அப்படிங்கிற அங்கீகாரத்துக்கு தான் நான் போராடுறேனே ஒழிய இந்த பதவியெல்லாம் எனக்கு வந்து சைடு தான் அப்படின்னா. அதே தான் திராவிட இயக்கம். நம்ம எங்களுடைய கொள்கைகளை ஏத்துக்கிறதுக்கு பதவி தேவைப்படுது. பதவி இல்லைன்னா கொள்கைகளை இது பண்ண முடியாது. எதிர்கட்சியா இருந்த போது வந்து அந்த கொள்கைகளை கைவிடல. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு, அது போல எல்லாமே பேச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த போது அதே கொள்கைகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. 54ஆம் வருஷம் வந்து திமுக மாநாடு நடந்த போது அப்பதான் அந்த மாநாட்டில் தான் கேட்குறாங்க, தேர்தலில் நிற்கலாமா கூடாதான்.
நிக்கலாம்னு சொல்லி 90% வாக்கு விழுந்தது. அதுக்கப்புறம் தான் 57 எலெக்ஷன்ல அவங்க நின்னாங்க. 52 பொது தேர்தல் வந்தது, 57 தான் 57 தான் அவங்க நிக்கிறாங்க. நிக்கிறாங்க. 57 நின்னும் போது 14 இடத்துல ஜெயிக்கிறாங்க, 15 இடத்துல 15. ஜெயிக்கிறாங்க. அது அதுக்கப்புறம் தான் அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்தாங்க. பெரியார் வந்து தேர்தல் அரசியலை ஏத்துக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அது தேர்தல் அந்த காலத்துல இருந்தே அவர் பெரியார் சொன்னது, தேர்தல் இந்தியாவில் தேர்தல் நேர்வையா நடக்கிறது இல்லை அப்படின்னு. ஓகே, அது இன்று வரைக்கும் அந்த அது கதை இன்னைக்கு இருக்கு. அது சொன்னது வேத வாக்க போல இருக்கு. இது எனக்கு இதுல கூடுதலா ஒரு கேள்வி. இப்ப நீங்க கடந்த காலத்துல எல்லாம் சொல்றீங்க, அப்ப ஆட்சியில இருந்தாங்க, மிருக பலத்துல இருந்தாங்க, காங்கிரஸ் ஒரு கெத்து காமிச்சாங்க. இப்போ 10 வருஷமா எதிர்க்கட்சியா கூட இல்ல காங்கிரஸ். இப்பதான் வந்து ஒரு 99 சீட் வந்திருக்கு, ஒரு ஆக்சிஜன் கொடுத்தது போல வந்திருக்கு. இன்னமும் அந்த பெரிய அண்ணன் மனப்பான்மையோட தான் காங்கிரஸ் கட்சி. அவங்க திருந்தவே மாட்டாங்க. அவங்க திருந்தா வரலாறே கிடையாது. எவனா ஒருத்தன் கட்சிக்குள்ளார ஒருத்தன் உட்காந்துட்டு ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் சொல்றேன், நாங்க தலைவர்கள் மிக அதிகம். காங்கிரஸ்ல பிரச்சனையே வந்து எவன் தலைவன்னு தெரியாது. யாரை பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் நான் தான் தலைவன் வந்து நிற்பான். ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் ஆனா வசதியானவங்க. காங்கிரஸ் இன்னைக்கும் பணக்காரர்களுடைய கட்சியாகத்தான் இருக்கு. அதை எப்படியோ ஒரு வழியா கொஞ்சம் பாஜக கொஞ்சம் உடச்சி இது பண்ணியிருக்குது ஒழிய, இன்னைக்கும் காங்கிரஸ் எடுத்தீங்கன்னாக்கா நிலச்சுவாந்தார்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் பெரும் பணக்காரர்களுடைய கட்சியாகத்தான் அது இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அணுகும் காங்கிரஸ் கட்சியை? அது அவங்க பார்க்க. ஏன்னா இப்போ 63 சீட்டு கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நீங்க சொன்னது போல அவங்க சிபிஐ ரைடு விட்டு வாங்கினாங்க. பிறகு 41 ஆச்சு. கலைஞர் கடைசியா சந்திச்ச சட்டமன்ற தேர்தலில் கடந்து திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்போது 25 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ அதுக்கும் கீழே குறையும்னு உடனே இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் இருக்கும்போது இந்த மாதிரி சில குழப்பங்கள் வந்தா தாங்க பேரம் பேச முடியும். எங்களுக்கு இன்னொரு கட்சி இருக்குது, போறதுக்கு இன்னொரு கட்சி இருக்குது, போயிடுவோம் அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கு இது. இல்லாட்டி போல நீங்க உனக்கு 5 சீட்டு தான் 10 சீட்டு தான் நம்ம வந்து பெரிய கட்சி ஒன்றும் பேரமே பேசாது. இப்படி எல்லாம் மிரட்டல் விட்டா தான் போயிடுவாங்க போல இருக்குதே. கேஸ் ஹோல்டிங், அதாவது கட்சியோட நம்ம ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக கூட்டணி உடையக்கூடாதுங்கிற முயற்சியில் இறங்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுக்குற இது வரும். அப்போ நம்ம கேட்கறது கிடைக்கும். இப்போ மாணிக் தாக்கூர்ல என்னன்னாக்கா அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறாங்க. அதனால தனக்கு சீட்டு வேணுங்கிறதுக்காக கட்சிக்குள்ளார குழப்பம் விளைவிக்கிற மாதிரி, சரி என்னப்பா எனக்கு சீட்டு கொடு, சரி இந்த கொடுத்துட்டேன், அப்பா வாயிடுச்சு. அது மாதிரி இந்த வேலுசாமி மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி தான். ஓகே ஓகே, தனக்கு சீட்டு வேணும் அதுக்காக ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பார்க்கறது, கிடைச்சதுன்னா ரைட்டு அப்படி போகிறோம். ஸோ இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்கு. பாஜக உடன் வந்து ஜெல்லே ஆகலை கூட்டணி, தொண்டர்கள் மத்தியில் இணக்கமாக போகணுங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் அங்கே ஓடிட்டு இருக்கு. திமுகவிலையும் இப்போ இந்த கடைசி நேரத்தில் இவ்வளோ வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்குது. இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு குழப்பங்கள் விளைவிக்க மூலமா நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியில் இந்த ரகலை வரத்தாச்சு. ஓகே, அது அப்பதான் கூட்டணிகள் வந்து பேரமே பேச மாட்டேன். வைக்க அப்படி பார்த்தா வெளியே போனாரு. ஜெயலலிதா கூடவே கூட்டணி வச்சாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது பொருந்தா கூட்டணி. கலைஞரும் இவர் இந்திரா காந்தி சேர்ந்த மாதிரி தான் போற இடத்துல அவரை கேவலமெல்லாம் படுத்திட்டாங்க. கட் அவுட்லாம் வச்சாங்க வைகோவுக்கு திமுக மேடையில. வைகோவை எவ்வளவு தூரத்துக்கு தூக்கிட்டு போனாங்க. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பா போனாரு. கடைசியில போனி ஆகல, பேசாம திரும்பி வந்துட்டாரு. அதனால சில பேருக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் நீங்க மாத்தினீங்கன்னாக்கா வைகோ வந்து அந்த அம்மா வந்து உள்ள தள்ளி மிசாவில் கைதியா 1 வருஷம் ஜெயிலில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கூட கூட்டணி சேர்ந்தாங்க. எப்படி இந்திரா காந்தி கூட கலைஞர் சேர்ந்தாரோ அதே மாதிரி அது பொருந்தா கூட்டணி. மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்க வாய்ச்சாலகத்துல பேசி சமாளிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. மக்கள் அவ்வளவு முட்டாளுகள். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார்.